சப்தவிடங்க தலங்கள் யாத்திரை சர்வம் சிவமயம்ங்கிற தலைப்பின் கீழே மகாசிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியா நடக்குது. அதுல 4வது விடங்க தலமாக இருக்கக்கூடிய திருவாய்மூர் தலத்துக்கு இப்ப நாம வந்திருக்கோம். இந்த திருத்தலத்துல இப்போ திருப்பணி நடைபெறுவதனால கோயிலினுடைய புராண சிறப்புகளை எல்லாம் அந்த கோயிலினுடைய குளக்கரையிலேயே இருந்து கேட்க போறோம். இந்த தலம் சப்தவிடங்க தலங்களின் வரிசையில 4வதாக இருக்கக்கூடிய தலம். இதுல சுவாமி நீலவிடங்கர் என்ற திருநாமத்தோட காட்சி தரார். இறைவன் மூலஸ்தானத்துல வாய்மூர் நாதர் என்ற திருநாமத்தோட இருக்கார். இந்த தலத்து சிவபெருமானை நவக்கிரகங்களினுடைய முதல் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன், தலைமை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து வழிபட்டு அவர் அதனால பல பலன்களை அடைந்திருக்கார். சூரியனுடைய வழிபாடு இன்று வரையிலும் கூட பங்குனி மாதத்தில் 12, 13வது நாள் அந்த 2 நாட்களும் சூரிய கிரணங்களாக போய் சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய மூல திருமேனியை தீண்டி வழிபாடு செய்வதை அதிசயமாக பார்க்க முடிகிறது. இந்த தலத்துல தான் நீலவிடங்கரான தியாகராஜ பெருமான் கமல நடனம்னு சொல்லப்படுற தாண்டவம் ஆடுறார். இவர் இங்கே ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை பூ அதனுடைய தண்டு காற்றில் அசைந்து அசைந்து ஆடுமே, அந்த தாண்டவத்தை கமல தாண்டவம்னு சொல்லி அது மாதிரி இவரும் ஒரு தண்டின் மேலே நின்று கொண்டு ஆடக்கூடிய தாமரை மலர் போலே ஆடி காட்சி தருகிறார். இவருடைய இந்த ஆலய திருப்பணி பல கல்வெட்டுகளின் மூலமாக வரலாற்று சிறப்புமிக்கதாக இருக்கக்கூடியதை தெரிந்து கொள்ள முடிகிறது. கல்வெட்டுல திருவாய்மூர் உடையார் என்று இந்த இறைவனை அழைக்கிறார்கள். சூரியனை போலேயே பிரம்மா தொடக்கமாக பல தேவர்களும் தாரகாசுரன்கிற அசுரனுடைய தொந்தரவிற்கு பயந்து இந்த ஊருக்கு பறவைகளாக வடிவமெடுத்து வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த சண்ட பிரசண்ட தீர்த்தம்ங்கிற தீர்த்தத்திலே குளித்து பயம் நீங்கி வாய்மூர்நாதரை வழிபட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த திருத்தலம் அஷ்டபைரவர்களையும் வழிபடக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த தலம். கோயிலினுடைய வெளிப்பிராகாரத்தில் ஈசான்ய திக்கில் 8 பைரவ மூர்த்தங்களை எழுந்தருள பண்ணியிருக்காங்க. அஷ்டபைரவர்களும் இங்கே மட்டும்தான் 4 பைரவ மூர்த்தங்கள் பைரவ வடிவமாகவே கல்லால் செதுக்கப்பட்ட திருமேனிகளாகவும், மற்றைய 4 பைரவ வடிவங்கள் ஒரு அஸ்திரமாக பைரவருடைய அந்த வடிவத்தை ஒரு கதாயுதம் மாதிரியான அஸ்திரத்தில் ஆவாகனம் செய்தும் 8 பைரவர்களையும் ஒரே பீடத்தில் வைத்து வழிபாடு செய்கிறாங்க. பயம், கெட்ட கனவு வருவது, எல்லா காரியத்திலும் தடங்கல், இது மாதிரி சிரமம் இருக்கும்போது இந்த தலத்திற்கு வந்து அஷ்டபைரவருக்கும் நடைபெறக்கூடிய சிறப்பு வழிபாட்டில் கலந்துகிட்டு பலன் பெறலாம். இந்த தலம் தேவார பதிகங்கள்ல ஞானசம்பந்தருடைய பதிகத்திலும் அப்பர் பெருமானுடைய பதிகத்திலும் பாடப்பட்டிருக்கும் சிறப்புடையது. சம்பந்தர் ஒரு பதிகமும் அப்பர் 2 பதிகங்களிலும் பாடியிருக்கார். அவங்க 2 பேரும் இந்த தலத்திற்கு வந்ததே பெரிய புராணம் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அழகான கதைக்களன். வேதாரண்யம் திருமறைக்காடு தலம் இருக்கே, அந்த தலத்துல ஞானசம்பந்தரும் அப்பரும் அந்த கோயிலினுடைய கதவங்கள் திறக்கவும் மூடவும் பாடினார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த புராண செய்தி. அப்பர் பெருமான் அங்கே பாடி அடைத்திருந்த கதவுகளை திறப்பித்தார். மறுபடியும் கோயில் கதவு அடைக்க வேண்டி ஞானசம்பந்தர் பாடினார். இதுல அப்பர் முழுவதும் 10 பாடல்களும் ஒரு பதிகம் பாடும் வரையிலும் காத்திருந்து சுவாமி கோயில் கதவுகளை திறக்க வைத்ததாலேயும்,
ஞானசம்பந்தர் விஷயத்துல அவர் ஒரு பாடல் பாடின உடனேயே கோயில் கதவங்கள் அடைத்து கொண்டதாலும் அப்பர் பெருமான் என்னை மட்டும் 10 பாடல் பாடல் வைத்தீர்களேன்னு சுவாமி கிட்ட தன்னுடைய மன வருத்தத்தை வெளிப்படுத்தினார். இதெல்லாம் வருத்தம்னு சொல்வதை தாண்டியும் சுவாமி கிட்ட தனக்கு இருந்த ஒரு அழகான உரிமை, எனக்கு மட்டும் இப்படியா அப்படிங்கிற ஒரு உரிமை போராட்டம். அந்த விதத்தில் அப்பர் பெருமான் சுவாமி கிட்ட முறையிட சிவபெருமான் வருந்த வேண்டாம், திருவாய்மூர் தலத்திற்கு வாங்க, உங்களுக்கு அங்க நாங்க தாண்டவ தரிசனம் தருகிறோம்னு வாக்கு கொடுத்தார். இதை கேட்டு பாதி இரவிலே உறக்கத்திலிருந்து கலைந்தெழுந்த அப்பரடிகள் உடனடியாக திருமறைக்காட்டிலிருந்து திருவாய்மூர் தலத்திற்கு எழுந்தருளினார். வந்தவர் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்து எங்கே என்னைன்னு தொடங்கக்கூடிய அழகு தமிழ்ப்பதிகத்தை பாடினார். அந்த பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாட்டிலேயும் இந்த இறைவன் என்னை திருவாய்மூருக்கு வான்னு கூப்பிட்டார், நான் வந்துவிட்டேன்னு சொல்லி பாடிக்கிட்டே வரார். இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கும்போது பாதி இரவில் அப்பர் பெருமான் மடத்தை விட்டு எங்கோ செல்கிறாரேன்னு ஞானசம்பந்தரும் அங்கே இருந்தவர்களிடம் விசாரித்து திருவாய்மூர் தலத்திற்கு அப்பரை பின்தொடர்ந்து வரார். அவர் பாடிக்கொண்டே இருக்க ஞானசம்பந்தர் அப்பருக்கு பின்னாடி வந்து நிற்கிறார். அப்போ அப்பர் பெருமான், என்னை விடவும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராச்சே ஞானசம்பந்தர், என்னினும் உமக்கு ரொம்ப நெருக்கம், நான் 10 பாடல்கள் பாடி திறந்த கதவம், ஆனால் ஒரே தமிழ் பாடலால் அந்த கதவங்கள் அடைக்கும்படியாக செய்தாரே, அவரும் வந்து விட்டார், எனக்கில்லனாலும் அவருக்காக வைக்கலாமா, அவருக்காக வேண்டி தாண்டவ தரிசனம் காண்பித்து கொடுங்கள்னு அப்பர் பெருமான் சொன்னாராம். எத்தனை அழகான நயம் இந்த புராண செய்தியில் அடங்கியிருக்கு. இப்படி சமய குரவர்கள் இருவரும் ஒரே கருத்தோடு ஒரே மனப்பொருத்தத்தோடு வாழ்ந்தவர்கள் இருவரும் இங்கே வந்து அவர்களுக்கான உரிமையோடு இறைவனிடம் தங்களுடைய அந்த உரிமையை பாடலால் பாடி நிலைநிறுத்தி கொண்ட அற்புதமும் இந்த தலத்துல இந்த சுவாமி முன்னாடித்தான் நடந்திருக்கு. செந்தமிழ் உரைப்பு பாடி திறக்க பாடிய என்னினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாருன் நின்றார் மறைக்க வல்லரோ அடைப்பித்த